வங்கையும் பல்லாண்டு படிவாறு சோதி வரத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்குமலங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்கிறபடியாக இதோ பெரிய பெரிய பெருமாள் என்கிற நம்முடைய சலத்து பெருமாள் எழுந்தொருளி வந்து கொண்டிருக்கிறார். காண கண்கோடி வேண்டும் என்பதுவராக இதோ பெரிய பெருமாள் எழுந்தொருளி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவத்திலே என்ன ஒரு அனுபவம், என்ன ஒரு வாக்கியம்! இந்த தினத்திலே எம்பெருமானுடைய அனுபவங்கள் எல்லாம் காணக்கூடிய விண்ணிய நுண்ணனையார் வெளிகொள்ளல் மேல் விரிந்த வண்டு இன்னிசைக்கும் வெளிவுத்தூர் இனிது அமர்ந்தாய் என்ன நோன்பு நோற்றார்களோ இவளைப்பட்ட வயிறுடையா என்னும் வார்த்தை ஈதுவித்த இரடி கேசா என்று பாடினாரே. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் ஆடி நிலையாய் அருள் என்ற ஆண்டாள் நாச்சியார் பாடிய பிரகாரமாக இதோ பெரிய பெருமாள் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் மயக்கப்படுகிற எந்த எம்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். உள்ளே எம்பெருமானுக்கு அருள் தருவதற்காக தினந்தோறும் பெரியாழ்வார் மங்களாசாசனத்தை ஏற்றுக்கொள்கிற பெரிய பெருமாள் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். காண கண்கோடி வேண்டும் என்கிற போல இதோ பெரிய பெருமாள் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா இதோ பெரிய பெருமாள் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதம் பார்க்க காண கண்கோடி வேண்டும். இதோ எம்பெருமான் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். வெண்ணடைய அண்ணன் அடையினம் சிறந்து விளையாடும் வெள்ளிமுத்தூர் உறைவாண்டன் என்கிற வாடிய பெருமாள் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்கிற பெருமாள் மாலே மணிவண்ணா என்று ஆண்டாள் அனுபவித்த பெருமாள் இதோ எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா இதோ பாண்டியன் முடிசாத்திக் கொண்டு எம்பெருமான் ஆடி ஆடி ஒய்யாரமாய் வந்து கொண்டிருக்கிறார். ரத்தன கையிலே அலங்காரம் வைத்துக் கொண்டு கையிலே அவயம் கொடுத்துக் கொண்டு இதோ கையிலே கதை வைத்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தொருளி வந்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய கண்ணை செவிப்பதா, எம்பெருமானுடைய திருவடிகளை சார்ப்பதோ, நீலமேனி ஐயோ நிலை கொண்டதையும் நெஞ்சனை என்கிறபடியாக புனிந்தபடியும் புன்சரிப்பும் அஞ்சல் என்ற திருக்கையும் ஆசனபத்வத்திலே அழுத்திய திருவடியும் என்பார்களே. அப்பேற்பட்ட பெருமானுடைய புன்சிரிப்பை காணுங்கள், அந்த கண்ணை பாருங்கள். எம்பெருமானுடைய மூக்கும் இருந்தவா காணீரே என்றாரே பெரியாழ்வார். அப்பேற்பட்ட வடிவலைகளே நம்மை மயக்கக்கூடிய மணிவண்ணனாய் இதோ எம்பெருமான் கையிலே கதை வைத்துக் கொண்டு அவையும் கொடுத்துக் கொண்டு எம்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமான் பெரிய பெருமாள் என்கிற அனுபவத்தை உடையதாக வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோம் என்கிற இதோ இந்த பெருமாள் தானே ஆண்டாள் நாச்சியாருக்கு மயக்கி கொடுத்தார். இந்த பெரியாழ்வார் அனுபவித்துக் கொண்டாடியது இந்த பெருமாள் தானே. அதனாலே இந்த பெருமாள் தினந்தோறும் மங்களாசாசனம் பெற்றுக்கொண்ட பெருமாள், ஆண்டாள் மாலையை தினந்தோறும் சாற்றிக் கொள்கிற பெருமாள், நம்முடைய காலநேமி என்கிற அசுரனை சம்காரம் பண்ணிவிட்டு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் ஆளி நிலையாய் அருள் என்று பாடுகிற இதோ கோவிந்தா எம்பெருமானுடைய அனுபவத்திலே அந்த பக்கம் ஆழ்வார், இந்த பக்கம் பெரிய பெருமாள். எப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம்! சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று பாடினாரே. இந்த பெருமாளுடைய அனுபவம் முதலில் எல்லாரும் பாதை விட்டு அந்த கைங்கரியம் செய்வதற்கு பெருமாளுடைய ஸ்ரீ சடகோபமானது எழுந்துள்ள வேண்டும். பெருமாள் அனுபவித்ததுக்கு அப்புறமாக பெரியாள்